சில பேர் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. 45 வருஷமா விட்டுட்டு போயிட்டேன்னு அர்த்தம். நாங்க விட்டுட்டு போற ஆள் இல்லை. 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்ய போறோம்னா அதுதான் எங்கள் அரசியல். 5 வருடத்துக்கு ஒரு நடக்குது, அதுலயும் நாங்க இருப்போம். புரியுதுங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்களும் இருப்போங்கன்றது பிரசன்ட் சார் சொல்றது இல்லை. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். காரணம், நாங்கள் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களை தவிர்த்து விட்டு இந்த அரசியல் நிகழாது. இன்னும் எம்என்எம் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்ற பதில் அது. 2000 நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்என்எம் இல்லை. ஆனால் ஆள் இருந்தது, சிந்தனை இருந்தது, சித்தாந்தம் இருந்தது. அது உருவாகி உருப்பெற்று நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு நான் அரசியல்வாதியானா இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதியோ அந்த கூட்டத்தில் நானும் அரசியல்வாதி. ஆனால் எந்த மாதிரி அரசியல்ங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். இதுதான் இனி நிகழ வேண்டிய அரசியல். இல்லைன்னா ரொம்ப காக்கரோச் தொல்லை ஜாஸ்தி ஆயிரும் நாட்டுக்கு. எல்லா ஸ்டேட்லையும் வரும். அது நடக்காம இருக்கணும்னா நீங்க தான் அதை சுத்தமா வச்சிருக்கணும். ஸ்வச் பாரத்னா நம்ம தான் சுவிட்சு நம்ம கையில. ஸ்வச் பாரத்துக்கெல்லாம் சுவிட்சு நம்ம கையில தான் இருக்கு. அதை நாம தான் செய்யணும். அதை செய்வோம். உங்ககிட்ட எல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இப்போ எல்லாம் இந்த யூடியூபே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உலகம் தெரிய மாட்டேங்குதுன்னு. சினிமாவை பற்றியும் அப்படி தான் சொன்னாங்க. எந்த சினிமா பார்க்குறீங்கிறது முக்கியம், எந்த யூடியூப்பை பார்க்குறீங்கிறது முக்கியம். சும்மா ஊர் வம்பு யார் அடித்தான்னு கொஞ்ச நேரம் தெருவில் போகும்போது கூட யாராவது 2 பேர் அடிச்சுக்கிட்டா நின்று பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் கடிகாரத்தை பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன பைத்தியகாரத்தனம். 2 பைத்தியக்காரனுங்க அங்கே அடிச்சுக்கிறாங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்தேன், வேலையை விட்டுட்டு நான் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் அப்படின்னு தோண 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போய் சேரும்போது 1/2 மணி நேரம் லேட்டாக இருக்கும். அப்போ வாங்குறீங்க பாருங்க திட்டு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இது திட்ட ஆள் இருக்காது. சில சமயம் அது பேங்க் பேலன்ஸாக குறையும். ஏன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அது நஷ்டமாகும் உங்களுக்கு, இல்லை மார்க்கு குறையும். இதை நான் சொல்லி மிரட்டல. நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஊக்கிகளும் யோசனைகளும் கூட யூடியூப்ல இருக்கு. வழி தெரியாமல் நீங்கள் திண்டாடும் போது உங்களுக்கு வழிகாட்டி கொடுக்குற கூகுள் மேப்பும் அதில் தான் இருக்கு. நீங்கள் அதை பயன்படுத்திங்க. நான் அது புதிய கருவிகள், அதை எதையும் தொடக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, புதிய கருவிகள்னு கொண்டாடப்பட்டவை எல்லாம் போகி பண்டிகை எல்லாம் காணாம போயிடும்.